வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது தேர்தல் முடிந்தவுடன் எல்லோரும் பேசும் ஒரு முக்கிய விஷயம். எக்ஸிட் போல் என்றால் என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? அது எவ்வளவு உண்மை? எக்ஸிட் போல் என்றால் என்ன? தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் வாக்களித்து வெளியே வரும்போது அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டு சேகரிக்கப்படும் தகவல்தான் எக்ஸிட் போல். இதன் மூலம் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கலாம் என்று முன்கூட்டியே ஒரு கணிப்பு செய்யப்படுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது அதிகாரப்பூர்வ முடிவல்ல. இது ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே. எக்ஸிட் போலில் முதலில் பார்க்கப்படுவது ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு கிடைத்திருக்கலாம் என்பதுதான். உதாரணம், கட்சி ஏ 41%, கட்சி பி 37%, கட்சி சி 18%. இதன் மூலம் மக்கள் மனநிலை புரிய முடியும். இது மிகவும் முக்கியமான பகுதி. ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி வெல்லும் என்பதை கணித்து மொத்தமாக எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது. உதாரணம், ஏ கட்சி 120 இடங்கள், பி கட்சி 95 இடங்கள். இதுவே ஆட்சி அமைப்பை பற்றிய ஆரம்ப கணிப்பு. மக்கள் ஏன் அந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள்? காரணங்கள்: வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, அரசின் திட்டங்கள், தலைவர் மீதான நம்பிக்கை. இதுதான் எக்ஸிட் போலின் முக்கிய பகுதி. நகரம், கிராமம், மாவட்டம் போன்ற பகுதிகளில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது என்று பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் நகரங்களில் ஒரு கட்சி முன்னிலை, கிராமங்களில் மற்றொரு கட்சி முன்னிலை இருக்கலாம். முந்தைய தேர்தலுடன் இப்போது உள்ள நிலையை ஒப்பிடுகிறது. யார் வளர்ந்தார்கள், யார் பின்னடைந்தார்கள்? இதன் மூலம் அரசியல் மாற்றம் தெரியும். எக்ஸிட் போல் என்பது 100% சரியான முடிவு அல்ல. ஏனெனில் எல்லோரும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். சில பகுதிகள் மட்டும் தேர்வு செய்யப்படும். கணிப்பில் தவறுகள் இருக்கலாம். அதனால் இறுதி முடிவை மட்டுமே நம்ப வேண்டும். அதனால் நண்பர்களே, எக்ஸிட் போல் என்பது தேர்தல் போக்கை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி மட்டுமே. ஆனால் உண்மையான முடிவு எப்போதும் வாக்கு எண்ணிக்கையினால்தான் தெரியும். இது போன்ற அரசியல் தகவல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி நண்பர்களே.